ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சர் தலங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா 18 இருக்குது. இதுக்கு முன்னாடி February 2024 வந்து 16 வரைக்கும் இருந்தது. ஸோ இந்தியாவிலே லீடிங் அதிகமான ராம்சர் தலங்களை கொண்ட மாநிலமாக திகழுது. ஸோ இந்த ராம்சர் ஒப்பந்தம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா என்னென்ன தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ண டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராம்சர் தலங்கள்னால் என்னென்னா, ராம்சர் உடன்படிக்கைங்கிறது வந்துட்டு ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு உடன்படிக்கையாக இருக்குது. இதில் மொத்தம் 172 நாடுகள் கையெழுத்திட்டிருக்கோம். இது வந்து ஈரானில் நடந்த இந்த ராம்சருங்கிறது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய உடன்படிக்கையினால இது ராம்சர் உடன்படிக்கைன்னு சொல்லியிருப்பாங்க. 1982 February 1 வந்து ராம்சர் உடன்படிக்கையில் இந்தியா இணைஞ்சிருக்கும். இப்போது அட் ப்ரெசன்ட் வந்து 85 ராம்சர் தலங்கள் இந்திய அளவில் இருக்குது. தமிழ்நாட்டில் 18 ராம்சர் தலங்கள் இருக்குது. இதே வந்து February டைமில் பார்த்திங்கன்னா 16 இருந்தது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டாக தமிழ்நாட்டில் வந்து இருந்தது வந்து கோடியங்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் 2002 ராம்சர் தலமாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற ராம்சர் தலங்கள்லாம் அறிவிச்சிருப்பாங்க 2022 அப்புறமா. இது வந்து ஒரு சர்வதேச ஒப்பந்தம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. க்ரைட்டீரியா, ஒரு ராம்சர் தலத்தை நியமிக்கணும்னா என்னென்ன நிபந்தனைனா, இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அது என்னென்னா, நிபந்தனை 5, 20,000 அல்லது அதற்கு மேற்பட்ட நீர்ப்பறவைகள் இருக்கணும். நிபந்தனை 6 பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட நீர்ப்பறவை இனத்தின் துணை இனத்தின் 1% இனத்தொகை வந்து இருக்கணும். நீர்ப்பறவை வந்து 1% மினிமம் இருக்கணும். அதே மாதிரி அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்கள் இருக்கணும். புவியியல் பல்லுயிர் தன்மை பாதுகாக்கிற மாதிரி அந்த ஈரநிலம் இருக்கணும். தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். வாட்டர் பேர்டோட எண்ணிக்கை வந்து 20,000 இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். 1% ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் பாப்புலேஷன் வந்து 1 ஸ்பீசியஸ் ஆகுது வாட்டர் பேர்டு இருக்கணும். என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ், அடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் க்ரைட்டீரியா ஒரு 5 க்ரைட்டீரியா மட்டும் பார்த்துக்கோங்க, 4 to 5. ஓகே, இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். பள்ளிக்கரணைங்கிறது சென்னையில் இருக்குது. கரிக்கிளி அப்படிங்கிறது செங்கல்பட்டு. வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. பிச்சாவரம் கடலூர். வடூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். உதய மார்த்தாண்டபுரம் பார்த்திங்கன்னா திருவாரூர். கோடியக்கரைங்கிறது நாகப்பட்டினம். சித்திரக்குடி ராமநாதபுரம். காஞ்சிரக்குளம் ராமநாதபுரம். மன்னார்வாளைகுடா ராமநாதபுரம். கூந்தன்குளம் திருநெல்வேலி. சுசீந்திரம் தேவூர் கன்னியாகுமரி. வேம்பனூர் கன்னியாகுமரி. வெள்ளோடு ஈரோடு. லாங்கூட்சோலை நீலகிரி. கரைவேட்டி அரியலூர். ஸோ இதில் வந்து 14 இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக இந்த லாங்கூட் கரைவேட்டி மட்டும் இதில் இருக்காது, ராம்சர் சைட் இதில். ஸோ இங்கிலீஷில் இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க இங்கிலீஷில் உள்ள ரெஃபர் பண்ணிக்கோங்க. லாங்கூட்டு கரைவெட்டி வந்து தனியாக இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. லாங்கூட்டுங்கிறது நீலகிரி, கரைவெட்டிங்கிறது அரியலூர். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, திருப்பூர் மாவட்டத்தில் நஞ்சிரான் பறவைகள் சரணாலயமும், விழுப்புரம் வந்து கோரமண்டல் கடற்கரையில் அமைந்த கழுகுவேலி பறவைகள் சரணாலயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தான் அதிகமான ராம்சர் தலங்கள் இருக்குது அட் ப்ரெசண்ட்டாக. அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ராம்சர் தலம் அறிவித்தது வந்து கோடியக்கரை தமிழ்நாட்டில் 2002. ஸோ இவ்வளோ தான் பார்க்க வேண்டியது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ராம்சர் ஒப்பந்தம்னா என்னென்னு கேட்கலாம். ராம்சர் தலங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்கலாம். ப்ரிலிம்ஸில் வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். வருஷம் பார்த்துக்கோங்க. ராம்சர் ஒப்பந்தம் 1971. இந்தியா இணைந்தது 1982. இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஒப்பந்தம். வெட்லேண்டு ஈர நிலம் இல்லை சதுப்பு நிலம் சம்மந்தமான இது.
அதுக்கான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 85 அட் ப்ரெசென்ட் இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம் முன்னாடி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட டேட் வச்சு சொல்லுவாங்க. இப்போ February 22, 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவு தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா 16. அதுக்கப்புறமா இப்போ இன்க்ரீஸ் ஆனது 18 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.